வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஏழையாக இருப்பவர் 100% கோடீஸ்வரராக ஆகும் ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும். இந்த பதிவில் நான் இந்த மாதிரி கோடீஸ்வரராக ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு, அதாவது ஏழையாக இருந்து கோடீஸ்வரராக ஆகிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் நான் சொல்லியிருக்கிற ராசிக்காரங்க மட்டும்தான் கோடீஸ்வரர் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பிறப்புலே சில பேர் நான் சொல்லாத சில ராசியிலையும் பிறந்திருக்கலாம். இதில் நான் லக்னத்துக்கு ராசியை வச்சு தான் சொல்லிட்டு வரேன். இந்த பதிவு மட்டும் நான் ராசியை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த கோடீஸ்வரர் அமைப்பு இருக்குது. அதனால நான் ராசியை வச்சு தான் சொல்கிறேன். மேச ராசியிலேருந்து மீன ராசி வரையும் எப்படி ஏழையாக இருந்தாலும் அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது அவங்க கோடீஸ்வரன் நிலைக்கு உயர்ந்துருவாங்க. அந்த அமைப்பு அவங்களுக்கு தானாக தேடி வரும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய ஜாதகங்களை எடுத்து பார்த்து செக் பண்ணாலே அது கரெக்டாகவே இருக்கும். இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக சூரியனை வச்சு தான் நம்ம இந்த கோடீஸ்வரர் யோகத்தை சொல்கிறோம். சந்திரனை பேஸ் பண்ணி வந்தாலும் சூரியன் இருக்கக்கூடிய ராசிகளில் தான் ஒருத்தரை கோடீஸ்வரனாக ஆக்குறாரு. அது மாதிரி பார்க்கும்போது இப்போ சூரியனை தமிழ் மாதத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஏன்னா 12 கட்டமும் அது ராசியாக ஒவ்வொரு ராசிக்கும் மாதங்களை உருவாக்குவது சூரியன் தான். அதனால நம்ம இந்த தமிழ் மாதங்களில் எந்த மாதங்களில் ஒருத்தர் பிறந்தால் அவருக்கு கோடீஸ்வரர் யோகம் எப்படியும் அவருக்கு வாழ்க்கையில் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் தான் சூரியன் இருக்கும். இந்த சூரியன் இங்கே இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஆனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் மிதுனத்தில் இருக்கும். அங்கே இருந்தாலும் சரி, ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் துலாமில் இருக்கும். அது நீசன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது கோடீஸ்வரர் யோகத்துக்கு சொல்லிட்டு வரோம். அதனால் நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் துலாத்தில் இருப்பார். அதே போல் தை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருப்பார். இந்த மாதிரி வைகாசி, ஆனி, ஐப்பசி, தை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம் இந்த இடங்களில் இருக்கும். இந்த மாதிரி சூரியன் இருக்கிறவங்களுக்கு அவங்க ராசிப்படி அது எப்படி வரணும்னா 3, 6, 10, 11ஆம் இடமாக வரணும். இப்போ இந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் மேசத்துலேருந்து மீனம் வரையும் பிறந்த அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் 3ஆம் இடமாவோ அல்லது 6ஆம் இடமாவோ அல்லது 10ஆம் இடமாவோ அல்லது 11ஆம் இடமாவோ வரணும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களாக அவங்களுக்கு ஜாதகத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கோடீஸ்வரர் ஆகுறது 100% உறுதியாக இருக்கும். இதை நம்ம தின மாத பலன்களில் நம்ம பார்க்கும்போது கூட வருஷ பலன்கள் எடுக்கும்போது இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதம் அவருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கல, ராசிக்கு 3, 6, 10, 11 சூரியன் வரும்போது அவங்களுக்கு அந்த மாதம் பணம் கிடைக்குது. பணம் அவங்களுக்கு அதிக புழக்கம் இருக்கும். இது பிறப்பு ஜாதகத்திலே அவருக்கு ராசிக்கு 3, 6, 10, 11 அந்த இடங்கள் அவங்களுக்கு ரிஷபமாவோ ஆனி மாதமாவோ ரிஷபமாவோ மிதுன ராசியாவோ அல்லது துலாம் ராசியாவோ மகர ராசியாக வந்துட்டால் நிச்சயம் அவங்களுக்கு அந்த கோடீஸ்வரர் யோகம் வாழ்நாளில் வந்துடுது. இப்போ மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 12 ராசிக்கும் சொல்லிகிட்டே வரேன். இப்போ மேச ராசிக்கு இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு இது சொல்லிடுறேன். இது சிம்ம ராசியை பேஸ் பண்ணி தான் வருது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். அதனால சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன்
3, 6, 10, 11ல் இருந்தால் இந்த 4 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலே சிம்ம ராசிக்காரங்க வந்து வாழ்நாளில் ஒரு தடவை ஆயாது அவங்க அந்த கோடீஸ்வர நிலையை அடைஞ்சிடுறாங்க. அது 3, 6, 10 அப்படிங்கையிலே உங்களுக்கு தெரியும். ஐப்பசி மாதம், தை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாதங்களில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு யோகம் இருக்குது. இப்போ மேஷத்துலேருந்து சொல்கிறேன். மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி வரும்னா இந்த யோகம் வந்து 3ஆம் இடம் 10ஆம் இடமும் அவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிஷபங்கிறது வந்து 2ஆம் இடமாக அமையும். அது வந்து வைகாசி மாதமாக வரும். இதே போல் 3ஆம் இடம் அப்படிங்கையில் அவங்களுக்கு வந்து ஆனி மாதம் வரும். அந்த ஆனி மாதங்கிறது மிதுன ராசியில் இருக்கும். சூரியன் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. பொதுவாக இதை ஈஸியாக சொல்லணுன்னா மேஷ ராசிக்கு அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. அந்த 3ஆம் இடங்கிறது மிதுனமாக இருக்கணும். அதே போல் மகரம், இந்த 2ல் அவங்களுக்கு வரும். இந்த இடத்துல சூரியன் இருந்தாலே மேஷ ராசிக்கு வாழ்நாளில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இதுக்கடுத்து ரிஷபராசிக்கு எப்படின்னா ஐப்பசி மாதம் 6ஆம் இடமாக வரும். அதனால் அவங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. இதுக்கடுத்து மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம் இதில் எதுவுமே வந்து 3, 6, 10, 11 வராது. ஏன்னா அவங்களுக்கு 5, 8, 12, 1 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ராசியில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் வரும். அதுக்கடுத்து 8, 12. அதுக்காண்டி மிதுன ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதிகள் வந்து வேறு வேறு இன்னும் இருக்குது. கோடீஸ்வர யோகத்துக்கு எத்தனையோ இருக்குது. அதில் இது வந்து ஒரு உறுதியான யோகம். அதில் மிதுன ராசிக்கு வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ இது கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் வைகாசி மாதம் வரும். அதனால் கடக ராசிக்காரங்க வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். அவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து 4, 7, 12 வரும். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல அவங்க வைகாசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் சிம்ம ராசிக்கு நான் சொல்லிட்டேன். சிம்ம ராசிக்கு தான் 4 இடம் வருது அப்படின்ட்டு. இதுக்கடுத்து கன்னிக்கு அவங்களுக்கு வந்து 10ஆம் இடம் ஆனி மாதம் வரும். அந்த ராசிக்கு 10ஆம் இடம் ஆனி மாதம். அந்த இடத்துல இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த 10ஆம் இடம் 3, 6, 10ல் அதுக்கு அவங்களுக்கு வந்து 10ஆம் இடம் வந்து அமையுது. அதனால் கன்னி ராசிக்காரங்க ஆனி மாதம் பிறந்திருந்தால் அவங்களுக்கு சூரியன் வந்து மிதுனத்தில் இருப்பார். கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் அவங்க வாழ்நாளில் வருது. இதே போல் துலாமுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய ரிஷபமோ அல்லது மிதுனமோ துலாமோ மகரமோ இதில் எதுவுமே அமையலை. எப்படின்னா மிதுனம் மாதிரியே அவங்களுக்கு வந்து எந்த இடமும் வந்து 3, 6, 10 வரலை. அதனால் அவங்களுக்கு வந்து பிறப்பில் அவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் மற்ற கிரகங்களை வச்சு கோடீஸ்வர யோகம் வந்தால் தான் அந்த அமைப்பு இருக்கும். சூரியனை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடையாது. இதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா தை மாதம் வரும். அது 3ஆவது இடத்துல சூரியன் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தை மாதம் பிறந்திருந்தால் அவங்க வாழ்நாளில் அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டு. மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு 7, 8, 12 தான் வரும். அந்த அமைப்பு சரியாக வராது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வைகாசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம். ஏன்னா தனுசு ராசிகளுக்கு அவங்க அந்த ராசிக்கு 6ஆம் இடமாக வருது ரிஷபம். அங்கே சூரியன் இருந்ததுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. மற்ற
மற்ற இடம்னு பார்க்கும்போது 11ஆம் இடமும் வரும். அது ஐப்பசி மாதம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் வருது. அது 11ஆம் மாதம் ஐப்பசிங்கிறது துலாம் ராசியில் சூரியன் இருக்கும். இதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை தருது. மற்றது பார்த்திங்கன்னா 2 7 வரும். 2 இடம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரேட்டானது. ரிஷபத்துலேயோ அல்லது துலாத்துலேயோ தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் இருந்தால் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. இதுக்கடுத்து மகரம். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது மாதம் ஆனி மாதம். ஆனி மாதத்தில் பிறந்தால் அவங்களுக்கு மிதுனத்தில் வந்து சூரியன் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் உண்டு. மற்ற இடங்கள்லாம் 1 5 1 5 அதே போல் அவங்களுக்கு இந்த 10ஆம் இடமும் வருது. மகர ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமும் சொல்லக்கூடியது துலாம். அந்த துலாமும் அவங்களுக்கு வந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வரத்தை தருது. மகர ராசிக்கு 6 10 இந்த 2 இடம் வருது. அப்படி பார்க்கும்போது ஆனி மாதம் அதுக்கடுத்து ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரங்க பிறந்திருந்தால் அவங்களுக்கும் அந்த யோகம் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த சூரியன் இருக்கிற இடங்கள் அவங்களுக்கு எதுவுமே ஒத்து வராது. ஏன்னா 4 5 9 12 இப்படி தான் வரும். இப்போ மகரமோ அல்லது ரிஷபமோ அல்லது மிதுனமோ துலாமோ அவங்களுக்கு 4 5 9 12 தான் இருக்கும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு சூரியனால் கோடீஸ்வர யோகம் கிடைக்காது. இதுக்கடுத்து மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 4 8 11. இப்போ அவங்க வந்து வைகாசி மாதம் பிறந்திருந்தாலும் தை மாதம் பிறந்திருந்தாலும் மீன ராசியில் பிறந்து வைகாசி மாதம் அல்லது தை மாதம் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் அமையும். 3ஆம் இடங்கிறது அவங்களுக்கு ரிஷபம் வந்துடும். அதே போல் அவங்களுக்கு 11ஆம் இடங்கிறது தை மாதம் வந்துடும். அது மகர ராசியாக வந்துடும். இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து கோடீஸ்வர யோகம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். ஈஸியாக 100% உங்களுக்கு உண்டு. இந்த ஜாதக அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு. இதுதான் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து ராசிக்கு 3 6 10 11 வரும்போது அந்த மாதங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகம், பண வரவு வந்து அதிகம் உண்டாகும். அதே சமயத்தில் மற்ற மாதங்கள்லாம் வராதா அப்படின்னா வரும். ஆனாலும் கூடுதல் பண வரவு வந்து சந்திரன் அவங்க ராசிக்கு 3 6 10 11 வரும்போது கூடுதலாக இருக்கும். அது அவங்களே எல்லா ஜாதக ராசியில் பிறந்தவங்களே இதை செக் பண்ணி பார்த்தா சரியாக இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.